துளசி வெட்டி சீரியல்லேருந்து ஒரு அதிரடியான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. இதை பார்த்ததும் மகேஷ் பதறி அடித்து அது இதுன்னெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அஞ்சலிக்கு வாமிட் சரியாகிற மாதிரி இல்லை. அஞ்சலி எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் காட்டிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அஞ்சலியை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹார்ட்லாம் வச்சு பார்க்குறாங்க. இதை பார்த்த மகேஷுக்கு செம எரிச்சலாக இருக்குது. நம்ம பொண்டாட்டியே நம்ம கண்ணு முன்னாடியே இவன் தொற்றானே அப்படின்னு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க மகேஷ். உடனே பார்த்தோன்னா டாக்டர் கொஞ்சம் டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. குடிக்கிற தண்ணியை மாற்றி மாற்றி குடித்ததால தான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார், இதில் தேவையான டேப்லெட்லாம் எழுதியிருக்கேன் கொடுங்க அப்படின்னதும் மகேஷும் வாங்கிட்டு நேராக நம்ம அஞ்சலிக்கிட்ட கொடுத்து, அஞ்சலி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீ இங்கேயே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னுட்டு உடனே அஞ்சலியை வெளியில் இருப்பாட்டிட்டு உள்ளே டாக்டர் அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சலி தொட்ட கையை அந்த இடத்துல இல்லாமல் பண்ணிடுறாங்க. மகேஷ் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை என் கண்ணு முன்னாடி அங்கே எங்கே தொடுவேன். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் பொண்டாட்டியை நான் மட்டும்தான் தொடணும். அவனே இன்னொரு வாட்டி நான் என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் நடந்து கொண்டு நீ என் பொண்டாட்டி மேலே கை வச்ச அவ்வளோதான், உன்னையே இல்லாமல் பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டிட்டு மகேஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. டாக்டர் தவச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் அஞ்சலிக்கிட்ட ஓகே அஞ்சலி போகலாமா அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோன்னா நம்ம தியாவோட சித்தை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு தியாவை பார்க்கணும் போல் இருக்குது. அவன் நம்ம வீட்டில் இருக்கும்போதே அவளோட காலை நாம் சரி பண்ணிக்கணும். அந்த ஒரு தவறை விட்டுட்டோம். நம்ம தியாவோட கால் சரியாகிறதுக்கு கொஞ்சம் பணத்தை அந்த துளசிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னதும் சரிம்மா வா அப்படின்னுட்டு தியாவோட சித்தையும் சித்தப்பாவும் கிளம்பி அஞ்சலியோட நம்ம துளசியோட வீட்டுக்கு வராங்க. வாமா என்ன விஷயம், ரெண்டு பேரும் அவசரமாக வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் நாங்கள் ஒன்றும் இருந்துட்டு போக வரையில்லை, தியாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தியா எங்கள் வீட்டில் இருக்கும்போதே அவளோட காலை நாங்கள் சுகப்படுத்திக்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு தான் எங்களுக்கு கிடைக்காமலே போச்சு. அதான் தியாவோட காலை சரி பண்ணுறதுக்கு இந்த பணத்தை துளசிக்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னும் போது துளசி செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பணத்தை வச்சு எங்கள் தியாவோட காலை சரிப்படுத்து அப்படின்னதும் இன்னொரு பக்கம் துளசி இங்கே பாரு, தியா என்னோட பொண்ணு, என் பொண்ணு காலை எப்படி சுகப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், அதனால் உங்கள் காசுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னதும் நம்ம தியா சித்தப்பா செம்ம கோபப்பட்டு எழுதிருக்கிறாங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க, வீடு தேடி இப்படி எங்கள் குழந்தை காலை சரி பண்ணணும்னு பணத்தை உனக்கு கொடுக்க வந்தால் ரொம்ப ஓவராக பேசுகிறேன். இங்கே பாரு, அவள் ஏன் பொண்ணு, உன்னை பார்க்குறதுக்கு நான் அனுமதிச்சதே பெரிய விஷயம், இதுக்குள்ளே உங்கள் பணம்லாம் யாருக்கு தேவை அப்படின்னு துளசி கேட்டதும் இங்கே பாரு என்னடி ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிற, இங்கே பார் இன்னொரு வாட்டி ஓவராக பேசினா அவ்வளோதான் அப்படின்னு அடிக்கிற லெவலுக்கு கையை எடுக்கிறாங்க நம்ம தியாவோட சித்தப்பா. அப்பன்னு பார்த்து நம்ம தீபாவும் நம்ம வெற்றியும் வராங்க. வெற்றியை பார்த்து நம்ம தியாவோட சித்தப்பா செம அதிர்ச்சி ஆகி கையை கீழே போட்டுடுறாங்க. என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, தியாவோட கால் சரியாகிறதுக்கு பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம், ஆனால் துளசி வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஓஹோ அப்படியா, இங்கே பாருங்கள் அவள் என்னோட பொண்ணு, யார பணத்துலையும் என் பொண்ணோட காலை சரி பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னுட்டு துளசி தியா பாப்பாவை உள்ள அழைச்சிட்டு போனதும் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு வெளியில் போகிறாங்க. அப்போது தியாவோட சித்தி வண்டியில் ஏற போனதும் வெட்டி வெளியில் தியாவோட சித்தப்பாவை அந்த இடத்துல மறைக்கிறாங்க. இங்கே பாரு, ஆமாம் என் கண்ணு முன்னாடியே எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்து பேசிட்டு இருக்க. இங்கே பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இது என்னோட குடும்பம், இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் என்னோட சொந்தம். இன்னொரு வாட்டி இவங்களை மரியாதை குறைவாக நடத்தின அவ்வளோதான். மரியாதையாக பேசணும், மரியாதையாக நடத்தணும், மரியாதையாக பார்க்கணும், புரியுதா
சரிடா அப்படின்னதும் உடனே தியாவோட சித்தப்பா பாயிண்ட் போய் நேராக வண்டியில் இருக்கிறாங்க. இதை பார்த்து தியாவோட சிட்டியும் செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா செம மாஸ் பண்ணிட்டு துளசி வீட்டுக்குள்ளே போனதும் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. தியாவோட சித்தப்பா வந்து பொறுமையாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எம்எல்ஏயோட பையனாச்சு நம்ம வெட்டி. ஸோ அவங்களோட ப்ரொஜெக்ட்டுக்கு அவர் வந்து ஓகே சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் பணிச்சு தான் போகணும். வாங்க வெயிட் பண்ணி